ஆதி காலத்தில் கிணறு வெட்டுவது என்பது மிக கடினமாக இருந்திருக்கும். அதிலும் ஒருவர் ஒரு கிணறு வெட்ட அதில் நன்கு தண்ணீர் வருவதை பார்த்து நாங்கள் வெட்டிய கிணறு என்று பக்கத்து வீட்டு வேலையால் சண்டை போடும்போது எவ்வளவு மன அழுத்தமாகும். அதை சமாளித்து சண்டையிடாமல் வேறு இடத்தில் கிணறு தோண்டி இவரின் குணம் கண்டு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒருவரின் வரலாறு தான் இன்று பார்க்க போகிறோம். கர்த்தருடைய வசனங்களை மிகவும் விருப்பத்தோடு கேட்கும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, இன்று நாம் ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தை கற்றுக்கொள்ளப் போகிறோம். நீங்கள் இந்த அதிகாரத்தை பல முறை வாசித்திருக்கலாம். இது உங்களுக்கு உற்சாகமற்றதாய் தெரிந்திருக்கலாம். குறிப்பாக ஆபிரகாம் போன்ற ஒரு மனிதரை பற்றி படித்த பிறகும் அவருக்கு பின் வரப்போகும் யாக்கோபு போன்ற ஒரு சுறுசுறுப்பான மனிதரை பற்றி படிப்பதற்கும் இடைப்பட்ட நிலையிலே இது இருப்பதை நீங்கள் கவனித்திருப்பீர்கள். இந்த அதிகாரம் ஈசாக்கை பற்றியது. சொல்லப்போனால் ஈசாக்கை பற்றி மட்டுமே பேசுகிற ஒரே அதிகாரம் இதுதான். ஆனால் இது மிகவும் பரபரப்பான ஒன்றாக இல்லை. ஈசாக்கு செய்வதெல்லாம் கிணறுகளை தோண்டியது மட்டும்தான். இருந்தாலும் இதை நாம் கவனமாய் ஆராய்ந்து படிக்கும் பொழுது இதிலேயும் தேவன் நமக்காக ஒரு செய்தியை வைத்திருக்கிறார் என்பதை நாம் கண்டுகொள்ளலாம். உண்மையிலே இது மிக முக்கியமான ஒரு செய்தி. பவுல் இதை மிகவும் துல்லியமாக இவ்வாறு கூறியிருக்கிறார். ரோமர் 15:4 பாருங்கள். தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. இது பொறுமையை கற்றுக் கொடுக்கும் ஒரு அதிகாரமாகும். நம்மள சிலருக்கு அது தேவைப்படுகிறது. என்றாலும் நாம் பொறுமையாக இருக்க வேண்டும் என்பது மட்டுமே தேவன் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது என்ற எண்ணத்தை உங்களுக்கு கொடுக்க நான் விரும்பவில்லை. கர்த்தரிடத்திலே ஆபிரகாம், யாக்கோபு மற்றும் தாவீது போன்ற மனிதர்களும் இருந்தார்கள். இவர்கள் மிகவும் விடாமுயற்சி உள்ளவர்களாகவும் ஆக்ரோஷமாகவும் செயல்பட்டார்கள். தேவன் அத்தகைய குணத்தையும் பயன்படுத்த முடியும். ஆனால் ஈசாக்கின் வாழ்க்கையும் நம்மிலே பலருக்கு ஒரு செய்தியை கொடுக்கிறதா இருக்கிறது. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களை பாருங்கள். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாக இருக்கிறது. இதை மனதில் வைத்துக்கொண்டு நாம் இந்த அதிகாரத்தை கற்றுக்கொள்வோம். இங்கே அன்புக்குரிய குமாரனாகிய ஈசாக்கிடம் உடன்படிக்கை உறுதிப்படுத்தப்படுகிறது. அதன் பின் அவர் தனது தந்தை ஆபிரகாமை போலவே அவிசுவாசம் என்னும் அதே பாவத்திலே விழுவதை பார்க்கிறோம். இறுதியாக அவர் கேரார் தேசத்திலே கிணறுகளை தோண்டுவதையும் பார்க்கிறோம். இது மிகவும் உற்சாகமானதாக தோன்றவில்லை என்றாலும் இங்கே நமக்கு ஒரு செய்தி இருக்கிறது. எனவே அதையும் நாம் அறிந்து கொள்ளாமல் விட்டுவிடக்கூடாது. பாருங்கள், ஆதியாகமம் 26:1. ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கினிடத்தில் கேராருக்கு போனான். இந்த வசனத்தில் நான் வாசிப்பது போல 2வது பஞ்சத்தை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் முறை பஞ்சம் வந்த பொழுது ஞாபகம் இருக்கிறதா? ஆபிரகாம் சாராலும் எகிப்துக்கு புறப்பட்டு போனார்கள். ஆதியாகமம் 26:2 பாருங்கள். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு. இந்த காரியத்தை தேவன் ஏன் ஈசாக்குக்கு சொல்ல வேண்டும்? ஏற்கனவே ஈசாக்கின் தகப்பனான ஆபிரகாம் இப்படி ஒரு பஞ்சம் வந்த பொழுதுதான் எகிப்திற்கு ஓடி போனார். தாயை போல மகள், தகப்பனை போல மகன் என்று சொல்வதை கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? இப்பொழுது தகப்பனுடைய பாவம் மகனுடைய வாழ்க்கையிலையும் தொடர்கிறது. பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையிலான ஒரு இடைவெளி, அதாவது ஜெனரேஷன் கேப் இப்பொழுது காணப்படுகிறது என்று நாம் பேசிக்கொள்கிறோம். ஆனால் பாவம் என்பது நம் சந்ததியிலே தொடர்கிறது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. பாவம் ஒரு சந்ததியிலிருந்து அடுத்த சந்ததிக்கு அப்படியே தவழ்ந்து செல்லுகிறது. அநேக சமயங்களிலே பெற்றோர் செய்த அதே பாவத்தை பிள்ளைகளும் செய்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும் பாவங்களையும் சற்று சிந்தித்து பார்த்து நம்முடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள் என்று அது தொடராதபடி நம்முடைய வாழ்க்கையிலேயே அதை முற்றுப்புள்ளி வைக்க கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? பாவம் இப்படி தொடரும் குணநலன் உள்ளதாக இருப்பதால் தான் இங்கே தேவன் இந்த பஞ்ச நேரத்திலே ஈசாக்கை பார்த்து தெளிவாக, நீ எகிப்துக்கு போகாமல் நான் சொல்லும் தேசத்திலே குடியிரு என்று கட்டளை கொடுக்கிறார். மேலும் அடுத்த வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த அவருடைய உடன்படிக்கையை மீண்டுமாக உறுதி செய்கிறார். வாசிக்கிறேன். ஆதியாகமம் 26:3-4 வசனங்கள்.
இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால். தேவன் ஈசாக்கிடத்திலே, நீ இந்த தேசத்தை விட்டு போகாதே, எகிப்திற்கு போகாதே, நான் ஆபிரகாமுடன் பண்ணின உடன்படிக்கையை உன்னோடு இப்பொழுது உறுதிப்படுத்த விரும்புகிறேன் என்று சொல்கிறார். மேலும் அவர் அந்த மும்மடங்கு வாக்குத்தத்தத்தை திரும்பவும் சொல்லுகிறார். முதலாவதாக நிலத்தை குறித்த வாக்குத்தத்தம், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தருவேன் என்கிறார். இரண்டாவதாக 5வது வசனத்தில் நான் வாசிப்பது போல உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணுவேன் என்கிறார். மூன்றாவதாக உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் கூறியிருக்கிறார். பாருங்கள், ஆதியாகமம் 26:5, நான் உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன், உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். இந்த குறிப்பிட்ட நேரத்தில் மோசேயின் கட்டளை கொடுக்கப்படவில்லை. ஆபிரகாம் மோசேயின் கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் கீழே வாழவில்லை. ஆனால் ஒரு முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? தேவன் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை ஆபிரகாமிடத்தில் சொல்லியிருந்தார். அதை ஆபிரகாம் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டார், அதன்படி செயல்பட்டார். ஆபிரகாம் தன்னுடைய விசுவாசத்தை தனது செயலிலே வெளிப்படுத்தினார். ஆனால் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லிக் கொள்கிறார்கள், ஆனால் அந்த விசுவாசத்தை அவருடைய வாழ்க்கையிலே செயலிலே காட்டுகிறதில்லை. ஒருமுறை ஒரு பெண் தன் போதகரிடத்தில் வந்து, ஐயா, நான் விசுவாசிக்கிறேன், ஆனால் என்னால் எதையுமே உணர முடியவில்லை என்று சொன்னாலாம். உதாரணம் ஒன்றை சொல்கிறேன், கவனியுங்கள். நீங்கள் ஊழியத்திற்காக ஒரு தொகையை காணிக்கையாக வங்கிக்கு அனுப்புகிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். மேலும் அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று தொலைபேசியிலே அழைத்து குறிப்பிடுகிறீர்கள். அதை குறித்து செயல்படாமல் இருந்தால் அந்த பெண்ணை போலத்தான் நாங்களும் இருக்கிறோம். உங்களுடைய வார்த்தைகளை கவனித்த நாங்கள் அதை விசுவாசித்து உடனடியாக சென்று ஊழியத்திற்காக அந்த பணத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், நீங்கள் சொல்வதை விசுவாசிக்கிறவர்களாக மட்டுமல்ல, அதை செயல்படுத்துகிறவர்களாயும் இருக்கிறோம். அதே போலதான் ஆண்டவர் சொல்லுகிறதை குறித்தும் நாம் விசுவாசிக்கிறவர்களாக மட்டுமல்ல, அதற்கு கீழ்ப்படிந்து செயல்படுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்றுதான் தேவன் எதிர்பார்க்கிறார். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். தேவன் அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார். இப்பொழுது கர்த்தர் ஈசாக்கை பார்த்து, ஆபிரகாமை போல நீ விசுவாசித்து கீழ்ப்படுகிறவனாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவனுக்கு ஞாபகப்படுத்தி கற்றுக் கொடுக்கிறார். ஆதியாகமம் 26:6 ஈசாக்கு கேராரிலே குடியிருந்தான். இந்த கேரார் என்பது அந்த தேசத்தின் தென் பகுதியிலே இருக்கிறது. இதன் தென் பகுதியிலே ஈசாக்கும் ஆபிரகாமும் வசித்திருக்கிறார்கள். ஆபிரகாம் இந்த தேசத்திற்குள்ளே வரும்பொழுது வடக்கே சீகேம் வழியாக உள்ளே வந்தார். பின்னர் அந்த தேசத்தின் தென் பகுதியிலே எபிரோனின் தென் பகுதியிலே வசித்தார். ஆதியாகமம் 26:7 அவ்விடத்து மனிதர்கள் அவன் மனைவியை குறித்து விசாரித்த போது, இவள் என் சகோதரி என்றான். ரெபேக்காள் பார்வைக்கு அழகுள்ளவளானபடியால் அவ்விடத்து மனிதர்கள் அவள் நிமித்தம் தன்னை கொல்லுவார்கள் என்று எண்ணி அவளை தன் மனைவி என்று சொல்ல பயந்தான். கவனித்தீர்களா? ஈசாக்கு தன் தந்தை செய்த அதே பாவத்தையே மீண்டும் செய்கிறார். எகிப்திற்கு போக வேண்டாம் என்று தேவன் அவரை எச்சரித்திருந்தார். எனவே அவர் அங்கே செல்லாமல் அதற்கு பதிலாக கேராரை சென்றடைந்தார். கேராரில் உள்ள மனிதர்கள் ரெபேக்காளை கூர்ந்து பார்ப்பதை ஈசாக்கு கவனித்திருக்க வேண்டும். அதனால் அவர் அவளிடம், நீ உன்னை என் மனைவி என்று சொல்லாமல் என் சகோதரி என்று அவளிடத்தில் சொல் என்று கூறுகிறார். ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்றால், ஆபிரகாம் பாதி பொய் சொன்னார், ஆனால் ஈசாக்கு முழு பொய் சொன்னார். அவர் சொன்னது முற்றிலும் ஜோடிக்கப்பட்ட ஒரு கதைதான். ஆதியாகமம் 26:8 பாருங்கள். அவன் அங்கே நெடுநாள் தங்கியிருக்கையில் பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கு ஜன்னல் வழியாய் பார்க்கும்போது ஈசாக்கு தன் மனைவியாகிய ரெபேக்காளோட விளையாடி கொண்டிருக்கிறதை கண்டான். ஈசாக்கும் ரெபேக்காளும் உற்சாகத்தோடு சிரித்து மகிழ்ந்து விளையாடி கொண்டிருந்த ஒரு காட்சியை அபிமெலேக்கு தன் வீட்டிலிருந்து பார்க்கிறான். என்ன நடந்தது பாருங்கள். ஆதியாகமம் 26:9-10 அபிமெலேக்கு ஈசாக்கை அழைத்து, அவள் உன் மனைவியாய் இருக்கிறாளே, பின்ன ஏன் அவளை உன் சகோதரி என்று சொன்னாய் என்றான். அதற்கு ஈசாக்கு, அவள் நிமித்தம்
நான் சாகாதபடிக்கு இப்படி சொன்னேன் என்றான். அதற்கு அபிமெலேக்கு, எங்களிடத்தில் ஏன் இப்படி செய்தாய்? ஜனங்களுக்குள் யாராகிலும் உன் மனைவியோடே சயனிக்கவும் எங்கள் மேல் பழி சுமரவும் நீ இடம் உண்டாக்கினாயே என்றான். இந்த மனிதர்கள் பாவம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஈசாக்கு ஏற்படுத்தினார் என்று சொல்லலாம். தொடர்ந்து அபிமெலேக்கு என்ன சொன்னான் பாருங்கள். ஆதியாகமம் 26:11. பின்பு அபிமெலேக்கு, இந்த புருஷனையாகிலும் இவன் மனைவியையாகிலும் தொடுகிறவன் நிச்சயமாய் கொலை செய்யப்படுவான் என்று எல்லா ஜனங்களும் அறிய சொன்னான். இங்கே நாம் பார்ப்பது போல அபிமெலேக்கு ஈசாக்கிற்கு ஒரு நல்ல நண்பராகிறான். ஆபிரகாமை போலவே ஈசாக்கும் அந்த சமூகத்தில் மிகுந்த மரியாதையை பெற்றிருந்தார். அவர்கள் இருவரும் மிகச் சிறந்த மனிதர்களாக விளங்கியிருக்கிறார்கள். இந்த அதிகாரத்தின் மீதமுள்ள பகுதிகளை நாம் வாசிக்கும் பொழுது ஈசாக்கு ஒரு சிறந்த மனிதர் என்ற எண்ணம் நமக்கு ஏற்படாமல் போகலாம் என்பதால் தான் நான் இவ்வாறு சொல்லுகிறேன். ஆதியாகமம் 26:12 பாருங்கள். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். கவனித்தீர்களா? கர்த்தர் ஈசாக்கோடு இருந்தார். ஆபிரகாமை அழைத்தது முதல் தேவன் அவர்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதமான வாக்குத்தத்தம் அதுதான். பின்னான காலங்களிலே தேவன் அவர்களை அந்த தேசத்திலே வைக்கும் பொழுது அவர்கள் கூடைகளையும் மாப்பிசையும் தொட்டிகளையும் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். அவர்கள் தேவனோடு வாழ்ந்த காலத்திலே தேவன் இந்த ஆசீர்வாதத்தை அவர்கள் வாழ்க்கையிலே நிறைவேற பண்ணினார். ஆதியாகமம் 26:13. அவன் ஐஸ்வர்யவான் ஆகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். இங்கே நாம் வாசித்தது போல ஈசாக்கு மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டார். இதை நாம் கவனிக்காமல் விட்டுவிடக்கூடாது. ஈசாக்கின் வயல்கள் நூறத்தனையான பலனை கொடுத்தது. நம்மிலே சிலர் ஆபிரகாம் அபரீதமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தார், யாக்கோபு அபரீதமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தார், ஆனால் ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்படவில்லை என்று யோசிக்கலாம். இல்லை பிரியமானவர்களே, ஈசாக்கும் அபரீதமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தார். குறிப்பிடத்தக்க ஒரு காரியம் என்னவென்றால், ஈசாக்கு ஆபிரகாமோடு நெருக்கமாக கட்டப்பட்டவராக இருந்தார். ஆபிரகாமின் வாழ்க்கையிலே சந்தித்த அனுபவங்களும் ஈசாக்கின் பிறப்பும் ஈசாக்கின் வாழ்க்கையும் ஒன்றோடு ஒன்று பிணைந்ததாக இருந்தது. ஈசாக்கு முக்கியமானவராக இருந்தாலும் பலிபீடத்திலே வைக்கப்பட்டார். அங்கேயும் ஈசாக்கையும் ஆபிரகாமையும் தான் நாம் சேர்த்து பார்க்கிறோம். இதெல்லாம் ஏன் இப்படி நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது? ஏற்கனவே நாம் பார்த்தது போல நமக்கு மாதிரியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஈசாக்கிற்கும் இயேசுக்கும் இடையிலான அந்த நெருக்கத்தை இது காண்பிக்கிறதா இருக்கிறது. யோவான் 14:9 பின்பகுதியிலே இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்கிறாய்? அது மட்டுமல்ல, யோவான் 17:4 பாருங்கள். அதன் பின்பகுதி, நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியை செய்து முடித்தேன். மேலும் யோவான் 5:17 என் பிதா இதுவரைக்கும் கிரியை செய்து வருகிறார், நானும் கிரியை செய்து வருகிறேன் என்று இயேசு கூறியிருக்கிறார். எனவேதான் ஆபிரகாமின் வாழ்க்கையும் ஈசாக்கின் வாழ்க்கையும் ஒன்றோடு ஒன்று பிணைக்கப்பட்டதாக இருக்கிறது. இந்த அதிகாரத்தில் நாம் பார்ப்பது போல ஈசாக்கு தனது சொந்த காலிலே நிற்கிறார். இந்த காட்சிகள் அத்தனை சுவாரஸ்யமானதாக இல்லை. ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட அதே பாவம் இவருடைய வாழ்க்கையிலேயும் காணப்பட்டது. என்றாலும் தேவனுடைய வார்த்தை அவன் மகா பெரியவனானான் என்று தெளிவாய் சொல்லுகிறது. ஆதியாகமம் 26:14 பாருங்கள். அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினாலே பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டு. கவனித்தீர்களா? ஈசாக்கு கர்த்தரிடத்தில் பெற்ற ஆசீர்வாதம் பெலிஸ்தியருடைய கண்களை உறுத்துகிறதா இருந்திருக்கிறது. வசனம் 15 பாருங்கள். ஆதியாகமம் 26:15. அவன் தகப்பனாய ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துறவுகளை எல்லாம் தூர்த்து மண்ணினால் நிரப்பி போட்டார்கள். ஆபிரகாம் அந்த தேசத்தில் கிணறுகளை தோண்டி இருந்தார். இப்பொழுது அவருடைய குமாரன் அங்கே வரும்பொழுது அந்த கிணறுகள் அவருக்கு சொந்தமாகின்றன. ஆனால் அவர் காலையில் எழுந்து வெளியே சென்று பார்க்கும் பொழுது அந்த கிணறுகள் அனைத்தும் மூடப்பட்டிருப்பதை பார்க்கிறார். இது பெலிஸ்தியர்களால் செய்யப்பட்டது. சொல்லப்போனால் பெலிஸ்தியர்களின் பகையை பற்றி வேதாந்தத்திலே குறிப்பிடப்படும் முதல் இடம் இதுதான். இதுவே பிற்காலத்திலே தாவீது நாட்களிலே தொடர்ச்சியான போர்களுக்கு வழிவகுத்தது. ஆதியாகமம் 26:16 பாருங்கள். அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கிலும் மிகவும் பலத்தவனானாய் என்றான்.
அந்த காலங்களிலே ஈசாக்கின் முக்கியத்துவத்தை கவனித்தீர்களா? அவனால் அபிமெலேக்குக்கும் பிரச்சனைகள் வந்துவிடக்கூடாது என்று எண்ணினவனாக அபிமெலேக்கு ஈசாக்கை அனுப்பிவிட தீர்மானம் செய்கிறான். ஆதியாகமம் 26:17. அப்பொழுது ஈசாக்கு அவ்விட விட்டு புறப்பட்டு கேராரின் பள்ளத்தாக்கிலே கூடாரம் போட்டு அங்கே குடியிருந்து. அபிமெலேக்கு என்னும் இந்த மனிதன், நீ இப்பொழுது பெரும் சிரமத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறாய், நீ இங்கே இருந்து வெளியேறுவதே நல்லது என்று கூறிவிட்டார். நீங்கள் கவனித்து பார்த்தீர்கள் என்றால் அவருக்கு ஈசாக்கு மீது மிகுந்த மரியாதை இருந்தது என்பது நமக்கு புரிகிறது. ஈசாக்கின் வாழ்க்கையிலே இது ஒரு பலவீனமான பகுதி போல தெரியலாம். ஆனால் அது பலவீனம் அல்ல. அவர் தன் தந்தை ஆபிரகாம் வாழ்ந்த அதே தேசத்திற்கு மீண்டும் திரும்புவதை இங்கே பாருங்கள். ஆதியாகமம் 26:18 முதல் 20 வரை. தன் தகப்பனாய ஆபிரகாமின் நாட்களில் வெட்டினவைகளும் ஆபிரகாம் மரித்த பின் பெலிஸ்தியர் தூர்த்து போட்டவைகளுமான துறவுகளை மறுபடியும் தோண்டி தன் தகப்பன் அவைகளுக்கு இட்டிருந்த பெயர்களின்படியே அவைகளுக்கு பெயரிட்டான். ஈசாக்குடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்கிலே வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். கேராரூர் மேய்ப்பர் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடைய மேய்ப்பருடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்கள் தன்னுடைய வாக்குவாதம் பண்ணினபடியால் அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டான். பிரியமானவர்களே, அங்கே நடைபெற்ற பிரச்சனைகளை குறித்து இங்கே நான் பார்க்கிறோம். தண்ணீர் என்பது தேவனுடைய வார்த்தைக்கு அடையாளமானதாக இருக்கிறது. ஆழமாக தேவனுடைய வார்த்தையாகிய தண்ணீரை நாம் பருக வேண்டும். நம் தாகத்தை தணிப்பதற்கும் நம்மை சுத்தப்படுத்துவதற்கும் தண்ணீரைத்தான் நாம் பயன்படுத்துகிறோம். அவர் பேசிய வார்த்தைகளினாலே நாம் சுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் என்று இயேசு கிறிஸ்துவும் கூறியிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே தண்ணீர் மிகவும் முக்கியமானது. தண்ணீர் இல்லாமல் நாம் வாழ முடியாது. பாலைவனமான பல இடங்களுக்கு மேலே ஆகாய விமானத்தில் பறந்து செல்லும் பொழுது தண்ணீர் இல்லாத மிக பெரிய இடங்களை பார்க்கலாம். ஆனால் ஒரே ஒரு இடத்தில் கொஞ்சம் பச்சை பசேல் என்று தெரிகிறது. ஏன் எப்படி தெரிகிறது? அது ஆச்சரியமாக இருக்கிறது. தண்ணீர் மட்டுமே அந்த செழிப்பிற்கு விளக்கமாக இருக்கிறது. எந்த ஒரு திருச்சபையிலும் தண்ணீரான கர்த்தருடைய வார்த்தையே மக்களுடைய வாழ்க்கையிலே வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறதா இருக்கிறது. வசனங்களை படிக்கும் விசுவாசிகளுக்கும் வேத வசனங்களை படிக்காத விசுவாசிகளுக்கும் ஒரு வித்தியாசம் தெளிவாய் காணப்படக்கூடியதாக இருக்கிறது. அது ஒரு பெரிய வித்தியாசம். பிரியமானவர்களே, வேத வசனங்களை படிப்பதற்கு ஒரு போராட்டம் உண்டு. ஆனால் அதற்கான விலைக்கிரயத்தை நீங்கள் கொடுக்கும் பொழுது வேத வசனங்களை படிக்க முடியும். நீங்கள் வேத வசனத்தை படிப்பதை தவிர மற்ற எல்லா காரியங்களையும் செய்ய பிசாசானவன் உங்களை அனுமதிப்பான், ஊக்கப்படுத்துவான். ஆனால் வேத வசனங்களை தொடர்ச்சியாக கருத்தோடு நீங்கள் கற்றுக்கொள்வதை தடுக்க அவன் எல்லா முயற்சிகளையும் செய்வான். ஆதியாகமம் 26 21, 22 வசனங்களை பாருங்கள். வேறொரு துறவை வெட்டினார்கள், அதை குறித்தும் வாக்குவாதம் பண்ணினார்கள். ஆகையால் அதற்கு சித்னா என்று பெயரிட்டான். பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பலுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகோபோத் என்று பெயரிட்டான். அதன் பின் அவர் அந்த கிணற்றுக்கு ரெகோபோத் என்று பெயரிடுகிறார். அதற்கு கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று பொருள். இதற்கு முன்பெல்லாம் அவர் ஒரு கிணற்றை தோண்டும் பொழுது பெலிஸ்தியர் அதை அவரிடத்திலிருந்து பறித்து கொள்வார்கள். அவர் அங்கிருந்து நகர்ந்து வேறொரு கிணற்றை தோண்டுவார், அதையும் அவர்கள் அவரிடத்திலிருந்து பறித்து கொள்வார்கள். அவர் தொடர்ந்து முன்னேறி சென்று கொண்டே இருந்தார். இது ஈசாக்கை ஒரு சமாதானத்தின் மனுஷனாகவும் பொறுமையுள்ள மனிதனாகவும் வெளிப்படுத்துகிறது. தாவீது இதை செய்திருக்க மாட்டார். சீமோன் பேதுரும் இதை செய்திருக்க மாட்டார். இன்னும் உண்மையை சொல்லப்போனால் நம்மளே பலரால் இப்படி செய்ய முடியாது. இது நமக்கு ஒரு சிறந்த பாடம். பிரியமானவர்களே, குறிப்பாக நாம் தேவனுடைய வார்த்தை படிக்கும் காரியத்திலே இதை பயன்படுத்தும் பொழுது இது மிகவும் பொருத்தமானதாக இருக்கும். மேலும் கூற வேண்டுமென்றால், வேத வசனங்களை நாம் வாஞ்சியோடு தேடும் பொழுது அதை கற்றுக்கொள்வதற்கு எவ்வளவு தடைகள் வந்தாலும் அதற்காக நாம் சிறப்பான முயற்சி எடுக்கும் பொழுது, மற்ற காரியங்களை தியாகம் செய்து வேத வசனங்களுக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் இடம் கொடுக்கும் பொழுது அதனாலே நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் மிக மிக பெரியது. பாருங்கள், ஆதியாகமம் 26, 23, 24 வசனங்கள். அங்கே இருந்து பெயர்செபாவுக்கு போனான். அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோடே கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார்.
தேவன் ஈசாக்கிற்கு ஆறுதல் அளிப்பதற்காக தரிசனமானார். யோசேப்பை தவிர மற்ற அனைத்து பிதாக்களுக்கும் தேவன் தரிசனமானார். அவர் ஆபிரகாம், ஈசாக்கு மற்றும் யாக்கோபு ஆகியோருக்கு தரிசனமானார். ஆதியாகமம் 26-25 பாருங்கள். அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு அங்கே தன் கூடாரத்தை போட்டான். அவ்விடத்தில் ஈசாக்கின் வேலைக்காரர் ஒரு துறவை வெட்டினார்கள். அவர் தொடர்ந்து முன்னேறி சென்று மீண்டும் மீண்டும் கிணறுகளை தோண்டிக் கொண்டே செல்கிறார். ஈசாக்கின் பெயருக்கு அருகிலே நீங்கள் எப்பொழுதும் ஒரு கிணற்றை அடையாளமாக வைக்கலாம். ஆபிரகாமின் பெயருக்கு அருகிலே ஒரு பலிபீடத்தை நாம் வைக்கலாம். இனிமேல் நாம் பார்க்க போவது போல யாக்கோபின் பெயருக்கு அருகிலே ஒரு கூடாரத்தை நீங்கள் அடையாளமாக வைக்கலாம். சரி, ஆதியாகமம் 26 முதல் 29 வரை வாசிக்கிறேன். அபிமெலேக்கும் அவன் சிநேகிதனாகிய அகுசாத்தும் அவன் சேனாபதியாகிய பிகோலும் கேராரிலிருந்து அவனிடத்துக்கு வந்தார்கள். அப்பொழுது ஈசாக்கு அவர்களை நோக்கி, ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள்? நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டீர்களே என்றான். அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம். ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையையே உமக்கு செய்து உம்மை சமாதானத்தோடே அனுப்பிவிட்டது போல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு உம்மோடே உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம். நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்றார்கள். கேரார் தேசத்து மனுஷர்களுடனான ஈசாக்கின் அணுகுமுறை கிட்டத்தட்ட ஒரு பலவீனம் போல தோன்றினாலும் கேராரின் ராஜா ஈசாக்கினாலே மிகவும் கவரப்பட்டார். அதனால் அவர் ஈசாக்குடன் ஒரு நல்லுறவை ஏற்படுத்தி கொள்ளும் பொருட்டு பேர்சபா வரை அவரை பின்தொடர்ந்து வந்தார். அந்த தேசத்திலே ஈசாக்கிற்கு இருந்த செல்வாக்கு ஒரு பலவீனமான மனிதனுடையதாக இருக்கவில்லை. பாருங்கள், ஆதியாகமம் 26, 34, 35 வசனங்கள். ஏசா 40 வயதான போது ஏத்தியனான பெயேரியினுடைய குமார்த்தியாகிய யூதித்தையும் ஏத்தியனான ஏலோனுடைய குமார்த்தியாகிய பஸ்மாத்தையும் விவாகம் பண்ணினான். அவர்கள் ஈசாக்குக்கும் ரெபேக்காளுக்கும் மனநோவாய் இருந்தார்கள். இந்த வசனத்தில் நாம் பார்ப்பது போல ஏசா ஏத்தியர்களின் வம்சத்திலே 2 பெண்களை திருமணம் செய்கிறார். ஆனால் அவர்களை குறித்து சொல்லப்பட்டிருப்பது என்ன? அவர்கள் ஈசாக்குக்கும் ரெபேக்காளுக்கும் மனநோவாய் இருந்தார்கள். இப்பொழுதுதான் ஈசாக்கும் ரெபேக்காளும் ஏசாவுக்கு அந்த பெண்களை திருமணம் செய்ய அனுமதி கொடுத்திருக்க கூடாது என்பதை யோசிக்கிறார்கள். தங்கள் சொந்த குடும்பத்திலே ஆரானிலே போய் பெண்ணை பெற்றிருக்க வேண்டும் என்பதை யோசித்திருப்பார்கள். ஈசாக்கின் பெற்றோர் கர்த்தரை அறிந்தவர்கள். ரெபேக்காளின் குடும்பம் கர்த்தரை அறிந்த குடும்பம். அதுபோல ஈசாக்கிற்கும் கர்த்தரை அறிந்த குடும்பத்திலிருந்து பெண் எடுத்திருக்க வேண்டும். என் சத்தத்தை கவனித்து கொண்டிருக்கிற அருமையான வாலிப சகோதரனே, சகோதரியே, நீங்கள் என்ன விளக்கம் கொடுத்தாலும் சரி, இயேசுவை இரட்சகர் என்று விசுவாசியாத எந்த குடும்பத்தோடும் திருமணம் செய்வது பிசாசு உங்கள் சந்ததிக்கு விரிக்கும் வலை என்பதை மறந்து போகக்கூடாது. பிரியமானவர்களே, ஆதியாகமம் 26 வாயிலாக ஈசாக்கின் வாழ்க்கையிலிருந்து மிக முக்கியமான 3 பாடங்களை நாம் இன்று கற்றுக்கொண்டோம். விசுவாசம் என்பது ஒரு செயல். ஈசாக்கு தன் தந்தை ஆபிரகாமை போலவே சில பலவீனங்களை கொண்டிருந்தாலும் தேவன் சொன்ன தேசத்திலேயே தங்கியிருந்து விசுவாசத்தை கிரியையிலே காட்டினார். அவர் விதை விதைத்த பொழுது கர்த்தர் அவரை 100 மடங்கு ஆசீர்வதித்தார். நம்முடைய வாழ்க்கையிலேயும் விசுவாசம் வெறும் வார்த்தைகளிலே இல்லாமல் தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அவர் காட்டும் பாதையிலே நாம் நடக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலேயும் 100 மடங்கு பலனை நாம் காண முடியும். இரண்டாவதாக, போராட்டங்களுக்கு நடுவே பொறுமையோடு இருந்தார். பெலிஸ்தியர்கள் ஈசாக்கின் கிணறுகளை தூர்த்து போட்டு அவருடன் வாக்குவாதம் செய்த பொழுது அவர் அவர்களுக்கு எதிராக சண்டையிடவில்லை. அவர் தொடர்ந்து முன்னேறி சென்று அடுத்த கிணற்றை தோண்டினார். இறுதியாக கர்த்தர் அவருக்கு ரெகோபோத், அதாவது விசாலமான ஒரு இடத்தை அவர் ஆசீர்வாதமாக கொடுத்தார். வாக்குவாதம் பண்ணுகிறவர்களை காட்டிலேயும் பொறுமையாய் விலகிச் சென்று கிணறு தோண்டுகிறவர்களையே தேவன் உயர்த்துவார். வாழ்க்கை போராட்டங்களிலே உங்கள் உரிமைகளுக்காக மோதுவதை விட தேவனை நம்பி உங்கள் கடமையை செய்து கொண்டே இருங்கள். விட்டு கொடுங்கள். சத்துருக்களே உங்களிடத்திலே வந்து சமாதானம் பேசும் நிலைமையை தேவன் உருவாக்குவார். அது மட்டுமல்ல, இந்த அதிகாரத்தின் இறுதியிலே ஏசாவின் தவறான திருமண முடிவுகள்
அவன் பெற்றோருக்கு மனநோவை உண்டாக்குனதை நாம் பார்த்தோம். உலகத்தோடு ஒத்துப்போகும் முடிவுகள் நம்முடைய ஆவிக்குரிய செழிப்பை பாதிக்கும். பிரியமானவர்களே, நம்முடைய பிள்ளைகளும் சந்ததியும் கர்த்தரை அறிந்தவர்களாக வளர வேண்டியது அவசியம். இறுதியாக ஈசாக்கை போல நாமும் சமாதானத்தின் மனிதர்களாக இருப்போம். கர்த்தருடைய வசனமாகிய தண்ணீரை தேடி தொடர்ந்து விருப்பத்தோடு வேத வசனங்களை கற்றுக்கொள்வோம். உலகத்தின் பொறாமையும் எதிர்ப்பும் நம்மை தடுத்தாலும் விசுவாசத்தோடு முன்னேறுகிறவர்களுக்கு தேவன் தகுந்த நேரத்திலே ரெகோபத்தை கட்டளையிடுகிறார். ஈசாக்கு பெற்ற ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கும் கொடுத்து உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அபிமெலேக்கின் சிநேகிதன் யார்? அபிமெலேக்கின் சிநேகிதன் யார்? ஆப்ஷன் ஏ கோராகு, ஆப்ஷன் பி அகுசாத்து, ஆப்ஷன் சி பீகோல். ஈசாக்கின் வாழ்க்கை இன்று நமக்கு சில காரியங்களை கற்றுத்தந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறோம். நேயர்களே, ஈசாக்கு இந்த உலகின் காரியங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. எனவேதான் கிணற்றிற்கு அவன் சண்டை போடாமல் சமாதானத்தோடு கடந்து சென்றான். சமாதானத்தின் தேவன் அவனை ஆசீர்வதித்தார். ஈசாக்கு தாகம் தீர்க்க கிணறுகள் தோண்டியது போல நம் ஆத்தும தாகம் தீர்க்க வசனங்களை ஆராய்ந்து பார்க்க தேவன் தாமே கிருபை செய்வாராக. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது. யோபு 42:2.